All set, go! Go! ப்ளோயர் வாட்டர் வாஷ் பண்ணுறப்ப எப்பயுமே கவனமாக இருக்கணும். ப்ளோயரோட இந்த லூவர்ஸ் இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். இது எதுவும் கிராக் ஆகிடக்கூடாது. ஏதாவது ஒரு பீஸ் உடஞ்சாலும் வைப்ரேஷன் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும். சன்லைட் தெரியுதா கேப்பில்? உள்ள இந்த தூசி இது ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணனால வெளில வந்து எவாபரேட்டர் வாஷிங் கெமிக்கல் நிறையா இருக்கும். இன்டர்னெட் வாஷிங் கெமிக்கல், காயில் கிளீனர், நிறையா கெமிக்கல் இருக்குது. காஸ்டிக் சோடா, அது எல்லாமே போட்டு க்ளீன் பண்ணலாம். இன்னும் பலன்னு வரும் காயில். ஆனால் காயிலோட லைஃப் குறைஞ்சி போயிடும். சீக்கிரமாகவே லீக்கேஜஸ் ஆயிரும், ஃபின்ஸ் டேமேஜ் ஆயிரும், உதிர்ந்துடும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதனால் மேக்ஸிமம் வெறும் தண்ணியை வச்சே வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம்.
இந்த புஷ்ஷில் க்ரீஸ் இருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். கொஞ்சம் வச்சா போதும். ப்ளோவரோட அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குங்க, இல்லாட்டினா உரசணும். அதையும் என்ஷூர் பண்ணி மாட்டோம். 2-3 தடவை சுற்றி பார்த்துக்கணும். இந்த 2 கிளியரன்ஸையும் பார்த்துக்கணும். உரசுதா, இந்த புஷ்ஷு கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கணும். வந்துருச்சுடா. இப்போ மாட்டுறது தான் ஐஸ் சென்சார். எவாப்ரேட்டர் காயிலில் சில சமயம் ஐஸ் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை சென்ஸ் பண்ணி கட் பண்ணுறதுக்கு தான் அந்த சென்சார். இது கரெக்டான இடத்துல இருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். காயிலில் ஸ்க்ரூ பண்ணுறப்ப கரெக்டாக எந்த ஃபைன் த்ரெட் ஸ்க்ரூ கழட்டணுமோ அதை தான் போடணும். ஷார்ப்பான ஸ்க்ரூ போட்டோம்னா கேஸ் லீக் ஆயிரும். ஃபேன் மோட்டர் ஜாக். இதே போல் உங்கள் வீட்டில் ஏசி இன்ஸ்டால் பண்ணுறப்ப என்ஷூர் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ண டெக்னீஷியன் வந்துட்டு அப்படியே க்ளவுஸ் எதுவுமே போடாமல், கையை கூட துடைக்காமல் ஏசி ஹோல்ட் பண்ணிவிட்டு, செவத்தில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே மாட்டினால தான் இந்த அழுக்கு போட்டுச்சு. இது மேட் ஃபினிஷிங்கிறனால இந்த அழுக்கு போகவே மாட்டேங்குது. உங்கள் வீட்டிலலாம் பண்ணுறப்ப க்ளவுஸ் போட்டுக்க சொல்லிக்கோங்க. ஓகே, நம்ம ஏசி சர்வீஸ் முடிஞ்சு இப்போ மாட்டிக்கலாம்.
ஏசி இன்டோர் யூனிட் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி மாட்டியாச்சு. இனி அவுட்டோர் யூனிட்டை கனெக்ட் பண்ணால் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். வாங்க எல்லாரும் போகலாம். டே ஹெல்ப் அனிமல் கமான். பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்பயே மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுனால என்னால் வேக்கமைசிங் பண்ணுறதையும் லீக் டெஸ்ட் பண்ணுறதையும் கேஸ் ஓப்பன் பண்ணதையும் காமிக்க முடியல. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அதை காமிக்கிறேன். கேஸ் லீக்கேஜ் நம்மளுக்கு எங்கேயாவது ஆயிருந்தால் மட்டும்தான் கேஸ் சார்ஜ் பண்ணணும். பம்ப் டவுன் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்தளவுக்கு கேஸ் லீக் ஆகலை. அதனால் இருக்கிற கேஸே போதுமானது அளவாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது கேஸ் சார்ஜ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா கேஸ் எந்த இடத்துல லீக் ஆச்சு அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸ் சார்ஜ் பண்ண சொல்லுங்கள். இல்லைனா நம்ம என்ன தான் கேஸ் சார்ஜ் பண்ணாலும் திரும்ப லீக் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஏசி ஆன் பண்ண போகிறோம். ஸ்டெபிளைசர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் பவர் வந்துருச்சு ஏசிக்கு. ஆல் செட் கோ. வர ஆரம்பிச்சிச்சா? குபும் காத்து வருது. இங்கே வருதுப்பா. ஏசி கூலிங் எப்படி இருக்கு? அனிமாமீட்டர் போட்டு செக் பண்ணிடலாம். அனிமாமீட்டர் போட்டு ஏர் த்ரோ எவ்வளோ இருக்குன்றத நம்ம ஏசி ஓட்டுறதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தோம். இப்போ ஏசி சர்வீஸ் பண்ணி மாட்டினதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு காமிப்போம். ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு அதிலே பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஆஃப்டர் சர்வீஸ் 1.7 1.9 வரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு 2க்கு மேலேயே போகுது. கிட்டத்தட்ட ஒரு மீட்டருக்கும் கூடுதலாக தான் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 2.3 மீட்டர் பர் செகண்ட் வருது. இப்போ 2.1 2.2 அது 1.9 நம்மளுக்கு கூடிருச்சு ஏர் த்ரோ. ரூம்லேயும் டெம்பரேச்சர் ஈஸியாக ரீச் ஆகிடுது. ஏசி ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக டெம்பரேச்சர் ரீச் ஆகிடுச்சு. இப்போ ரூமோட டெம்பரேச்சர் பார்க்கலாம். இதே மீட்டர்லேயே பார்த்துக்கலாம். அதையும் பார்த்தீங்கன்னா 20. ரூம் டெம்பரேச்சர் 21.3 இருக்குது. இப்போ அது ஃபேரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா 70 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் இருக்குது. சர்வீஸ் கம்ப்ளீட்டட். மித்ரன் வேர்ல்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நான் உங்களுக்கு அடுத்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ போடுற மித்ரன் வேர்ல்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும்.